முருகேசனுடைய உறவினர்களை அழைத்து உங்க பையனை கொண்டு வந்து ஒப்படைக்கலைன்னா உங்க எல்லாரையும் கூண்டோடு கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். நீங்க பணம் தானே கேட்டுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி அடிக்கிறீங்களே, உங்க மகள் கண்ணகியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களே, என்ன நடந்தது? இரண்டு பேரையும் நடு ஊரிலே கட்டி வைத்து அடித்து ஆடைகளை களைந்து மிக கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள். இரண்டு பேரையும் பக்கத்துல இருக்கிற முந்திரி தோப்புக்கு அழைச்சிட்டு போய் அங்க கட்டி வச்சு மேல காரி துப்பி மிக கேவலமா நடத்தி அந்த ஊரே திரண்டு அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு விஷத்தை கலந்து கண்ணகியினுடைய காதுல அவருடைய சகோதரர் மருதுபாண்டி விஷத்தை ஊத்தி, அதே மாதிரி முருகேசனுடைய காதலையும் விஷத்தை ஊத்தி அந்த இரண்டு பேரையும் துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிற கொடுமை அங்கே நடந்திருக்கிறது. கண்ணகியை கொண்டு போய் அவங்க சாதி சுடுகாட்டிலையும் முருகேசனை கொண்டு போய் பட்டியலின சாதி சுடுகாட்டிலையும் எரித்து சாம்பலாக்கி போட்டு விடுகிறார். என்னுடைய மகனுடைய உடல் எரிகிற போது அவன் கையில் இருக்கிற மோதிரம் மட்டும் தனியா இருந்தது, அதை மட்டும் நாங்க எடுத்துட்டு வந்தோம். அவர் நல்லா படிச்சிருந்தாரு, நல்ல வேலையில இருந்தாரு. இந்த பொண்ணு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்க முடியும். நல்ல சமூகத்துல உயர்ந்த இடத்துல வாழ வேண்டிய அந்த தம்பதிகளை இந்த சாதி வெறி என்கிற அந்த தீ அவளை கருக்கி அழித்து விட்டது. இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை எப்படி செய்வதற்கு மனசு வருது? இப்பேற்பட்ட கொடுமை நடக்கிற போது ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் சாதாரணமா அதை வேடிக்கை பார்க்கறாங்கன்னா, சாதி வெறி ஊட்டப்படுகிற போது மனிதர்கள் எப்படி மனித உறவுகளை கூட உணர்வுகளை கூட இழந்து போகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுனா, அங்க யாருமே இந்த கொடுமை நடக்கிற போது தட்டி கேட்க முன்வரவில்லை. சம்பவம் நடக்கூடிய இடம் வந்து விருதாயலம் காவல் நிலையத்தில் இருக்கிறது ஒரு 2 கிலோமீட்டர் கூட தூரம் கிடையாது. ஊர் முழுவதும் பரவலான பேச்சு அடிபடுகிறது. ஆனால் காவல்துறை அதை பத்தி விசாரிக்கல, ஒரு வழக்கு பதிவு பண்ணல, யாருக்கிட்டையும் என்ன நடந்ததுன்னு ஊர்ல போய் கேட்கல. காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்துதான் இந்த திட்டமிட்ட ஏற்பாடு பண்றாங்க. இருபத்தி 3 நாள்ல அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த கொலையாளிகள் எவ்வளவு கொடூரமான காரியத்தை செஞ்சாங்களோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சாதி வெறியர்களுக்கு துணை போகிற, கொலைகாரர்களுக்கு துணை போகிற அந்த காரியத்தை செஞ்சதுனாலதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதே தண்டனையை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அந்த நீதிபதி தெளிவா சொல்றார். அதே மாதிரி கண்ணகியின் முருகேசனுடைய தாயார் சின்ன பிள்ளை, அவங்க தான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் தலையிட்டு நேரடி சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள இந்த வழக்கில் அவங்க சாட்சியா சேர்க்கல. பிறகு வழக்கு விசாரணையின் போது அவங்களே மனு போட்டு நான் சாட்சி சொல்ல விரும்புறேங்கிற அடிப்படையில் தான் அந்த அவங்களுடைய சாட்சி என்பது. இது போன்ற பல ஆணவ படுகொலைகள் நடந்த வழக்கிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி வலுவான போராட்டங்கள் நடத்தியதோடு உறுதியான சட்ட போராட்டத்தை, நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிட்டா அழுநாள் முழுவதும் அவர்கள் அச்சம் கலந்த சூழலில் வாழ்கிற அப்படிப்பட்ட கொடுமைக்கு முடிவு கட்டுகிற ஒரு நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இளைஞர்கள் இந்த சாதிய எல்லையை கடந்து அனைவரும் நாமெல்லாம் மனிதர்கள் என்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த கோட்பாட்டின் அடிப்படையில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிற அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நல்ல சமூகம் வளர வேண்டும். நீடித்த சட்ட போராட்டங்களோடு இணைந்து நடத்துகிற மக்கள் போராட்டங்கள் தான் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற ஒரு அம்சமாக அமையும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் பல மனித உரிமைகள் வழக்கிலும் அதே போல காவல் நிலைய கொடுமைகள், ஆணவ படுகொலைகள் என்கிற எண்ணற்ற வழக்குகளை நடத்தி அதில் குற்றமிழைத்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்ற வரலாறு தமிழகத்திலே தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய போராட்டங்களில்
மிகுந்த முனைப்போடு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஈடுபட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் பல மக்கள் இயக்கங்களை, வலுவான மக்கள் போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாகும். அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி அடித்து கொலை செய்யப்பட்டு அவருடைய மனைவி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு, ஜெய்பீம் திரைப்படத்திலே சுட்டிக்காட்டப்பட்ட கம்மாபுரம் காவல் நிலையத்திலே ராஜா கண்ணு அடித்து கொலை செய்யப்பட்டு அவர் உடல் மறைக்கப்பட்ட அந்த வழக்கு, அதே போல ஆதிவாசி மக்கள் மீது தொடர்ந்து இழைக்கப்பட்டு வந்த வாச்சாத்தி வழக்கிலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை பெற்ற வழக்கு, இதுபோன்ற பல ஆணவ படுகொலைகள் நடந்த வழக்கிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி வலுவான போராட்டங்கள் நடத்தியதோடு உறுதியான சட்ட போராட்டத்தை, நீண்ட சட்ட போராட்டத்தை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டாக வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாக சமீபத்தில் கடலூர் மாவட்டத்தில் விருதாயலம் வட்டம் புதுக்கூரிப்பேட்டை கிராமத்தில் நடந்த ஒரு ஆணவ படுகொலை வழக்கில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இன்றைக்கு தமிழகமே திரும்பி பார்க்கிற ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வழக்கில் ஆணவ படுகொலையிலே ஈடுபட்ட மணமகள் கண்ணகியினுடைய தந்தையார் மற்றும் உறவினர்களுக்கு தண்டனை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு துணை போன காவல்துறையினருக்கும் சமமான தண்டனை வழங்கி உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இது சம்பந்தமான நீண்ட விவரங்கள் பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருதாயலம் நகரத்துக்கு அருகில் இருக்கிற புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தை சார்ந்த கண்ணகி, முருகேசன் 2 பேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்து வந்திருக்கிறார்கள். முருகேசன் பட்டியலின வகுப்பை சார்ந்தவர், கண்ணகி பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். 2 பேரும் அங்கே படிக்கிற போது அவர்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் விரும்பி அவர்கள் கடலூர் மாவட்ட பதிவு அலுவலகத்தில் பதிவு திருமணத்தை செய்து கொண்டார்கள். ஆனால் இப்படி பதிவு திருமணம் செய்து கொண்ட செய்தி ஊருக்கு தெரிந்தால் எந்த நேரத்திலும் தங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும் என்கிற சூழ்நிலையில் அவரவர் வீட்டிலே தான் சில நாட்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் படிப்படியாக இந்த பிரச்சனை வெளியே தெரிய ஆரம்பிக்கிற போது தங்களுக்கு ஆபத்து ஏற்படும், தங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று எண்ணிய அந்த காதல் தம்பதிகள் ஒரு நாள் திடீரென்று 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். யாருக்குமே சொல்லாமல் வெளியேறிவிட்டார்கள். தனது மகளை காணவில்லை என்ற அடிப்படையில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர், கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி தனக்கு வேண்டியவர்கள் மூலம் தனது மணமகளை தேடுகிற போது அப்போதுதான் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இப்படி முருகேசன் என்பவர் அவருக்கும் காதல் இருந்திருக்கிற விவரங்கள்லாம் தெரிந்த பிறகு நேரடியாக புதுக்கூரைப்பேட்டை அந்த கிராமத்தில் இருக்கிற ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று முருகேசனுடைய உறவினர்களை அழைத்து, உங்க பையனை கொண்டு வந்து ஒப்படைக்கலைன்னா உங்க எல்லாரையும் கூண்டோடு கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். ஏற்கனவே அவன் எங்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். அவனை கொண்டு வந்து நீங்க ஒப்படைக்கலைன்னா உங்க எல்லாரையும் நாங்க கடுமையா தாக்குவோம் என்று அச்சுறுத்தியதன் விளைவாக முருகேசனுடைய உறவினர்கள் அவரை தேடி கண்டுபிடித்து ஊராட்சி மன்ற தலைவர்களை கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒப்படைத்த உடனேயே அவரை கையும் காலையும் கட்டி ஊர் நடுவிலே அமைந்திருக்கிற கோயில் வளாகத்தில் மரத்திலே கட்டி வைத்து மிக கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். அப்ப கூட இவங்க கேட்டிருக்காங்க, ஏங்க நீங்க பணம் தானே கேட்டுன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி அடிக்கிறீங்களே, உங்க மகள் கண்ணகியை எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களே, என்ன நடந்ததுன்னு கேட்கிற போதுதான் அவர்களுக்கு இந்த விவரமே தெரிஞ்சிருக்கிறது. கண்ணகியை இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கிற விவரமெல்லாம் அப்போதுதான் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அவரை கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்கிற காட்சியெல்லாம் பார்க்கிற போது இவ்வளவு சித்திரவதை, இவ்வளவு கொடுமைகளை அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அவரை கையங்காலையும் கட்டி காலை வந்து மேல தலைகீழ கட்டி கிணத்துக்குள்ள தொங்க விட்டு கண்ணகியை வைத்திருக்கிற இடத்த சொல்லன்னா உன்னை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டுகிற போதுதான் சித்திரவதை தாங்காம அவரை வந்து அவர் இருக்கிற இடத்தை இவர் தெரிவித்திருக்கிறார். உடனே ஒரு கார்ல போய் அந்த பொண்ணையும் மறுநாள் காலில் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. 2 பேரையும் நடு ஊரிலே கட்டி வைத்து அடித்து ஆடைகளை களைந்து மிக கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள். இந்த கொடுமையெல்லாம் முடிந்து 2 பேரையும் பக்கத்துல இருக்கிற முந்திரி தோப்புக்கு அழைச்சிட்டு போய் அங்க கட்டி வச்சு மேல காரி துப்பி மிக கேவலமா நடத்தி அந்த ஊரே திரண்டு அதை வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு விஷத்தை கலந்து கண்ணகியினுடைய காதுல அவருடைய சகோதரர் மருதுபாண்டி விஷத்தை ஊத்தி, அதே மாதிரி முருகேசனுடைய காதலையும் விஷத்தை ஊத்தி அந்த 2 பேரையும் துடிக்க கொலை செய்திருக்கிற கொடுமை அங்கே நடந்திருக்கிறது. இப்பேற்பட்ட கொடுமை நடக்கிற போது ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள்லாம் சாதாரணமா அதை வேடிக்கை பார்க்கறாங்கன்னா, அதாவது ஒரு சாதி வெறி ஊட்டப்படுகிற போது மனிதர்கள் எப்படி மனித உணர்வுகளை கூட இழந்து போகிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அங்க யாருமே இந்த கொடுமை நடக்கிற போது தட்டி கேட்க முன்வரவில்லை. முருகேசனுடைய தாயார் இந்த கொடுமை அனுபவிக்கிற போது அவர் போய் எவ்வளவோ மன்றாடி கேட்டிருக்கிறார். ஆனா அவரை மிரட்டி உருட்டி
அவரை தாக்குதல் தொடுப்போம்னு சொல்லி மிரட்டி ஊருக்கு வெளியில் அனுப்பிச்சுடுறாங்க. பிறகு 2 பேரும் எரிக்கப்பட்ட பிறகு குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கிற போது கண்ணகியை கொண்டு போய் அவங்க சாதி சுடுகாட்டிலையும் முருகேசனை கொண்டு போய் பட்டியலின சாதி சுடுகாட்டிலையும் எரித்து சாம்பலாக்கி போட்டு விடுகிறார்கள். அந்த கொடுமையை வர்ணிக்கிற நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுகிற தாயார் சின்னப்பிள்ளை அவர்கள், என்னுடைய மகனுடைய உடல் எரிகிற போது அவன் கையில் இருக்கிற மோதிரம் மட்டும் தனியா இருந்தது, அதை மட்டும் நாங்க எடுத்துட்டு வந்தோம் நீதிமன்றத்தில் அவர் கொண்டு சொல்றார். அந்த கொடுமையெல்லாம் விளக்குகிற காட்சி யாரையுமே உலுக்குகிற சாட்சியாகத்தான் அந்த சாட்சி அமைந்திருக்கிறது. ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடக்கக்கூடிய இடம் விருதாயலம் காவல் நிலையத்தில் இருக்கிறது ஒரு 2 கிலோமீட்டர் கூட தூரம் கிடையாது. ஊர் முழுவதும் பரவலான பேச்சு அடிபடுகிறது. ஆனால் காவல்துறை அதை பத்தி விசாரிக்கல, ஒரு வழக்கு பதிவு பண்ணல, யாருக்கிட்டையும் என்ன நடந்ததுன்னு ஊர்ல போய் கேட்கல. ஒரு வாரத்துக்கு மேல 10 நாட்களுக்கு மேல ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் அவங்க எதையுமே கேட்கல. ஆனா ஊர்ல இதை பத்தி செய்தி பரவலா அடிபட்டு வேறு பல கட்சிகளும் இதை செய்திகளை ஆக்கி பல போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்ச பிறகுதான் காவல்துறை முழிச்சுக்கிட்டு எப்படியாவது இதை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக என்ன ஏற்பட்டாங்க. இந்த சம்பவம் ஏற்பட்ட கேள்விப்பட்டவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் அந்த ஊருக்கு எங்களுடைய தோழர்களை அழைச்சு விசாரிச்சோம். ஆனா பெரிய கொடுமை என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற யாருமே இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறத பத்தி வாய் திறக்க மறுத்துட்டாங்க. பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்களும் கூட யாரும் பயந்துகிட்டு வெளியவே சொல்லல. தங்கள் மீது தாக்குதல் வரும் என்று அச்சம் கலந்த சூழ்நிலை வாழ்ந்துகிட்டு இருந்தார்கள். எனவே இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வலுமிக்க இயக்கத்தை கடலூர் மாவட்டம் முழுவதும் நடத்தியது. விருதாயல நகரத்திலே மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். வேறு பல கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற கட்சிகள் கூட பல இயக்கங்கள் நடத்த முன் வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் காவல்துறை இந்த வழக்கை மூடி மறைக்கணுங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு அவங்க செஞ்சாங்க. கடைசியா ஜூலை மாதம் 17, 18ஆம் தேதி ஒரு முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டது. அந்த முதல் தகவல் அறிக்கையை பார்த்தாலே அது எவ்வளவு மோசமான, எவ்வளவு உண்மைக்கு மாறான, அதாவது இப்படி ஒரு வழக்கை பதிவு செய்ய முடியுமா என்று யாரும் கற்பனையே செய்ய முடியாது. அவ்வளவு மோசமான அதாவது என்னன்னா, அந்த கிராமத்துடைய விஏஓ அசோகன்னு பேர், அவரை ஒரு நாள் காலையில கோட்டாட்சி தலைவர் போன் பண்ணி நீங்க போய் டிஎஸ்பியை பாருங்கிறார். அவரு டிஎஸ்பி போய் பார்க்கிறார். மறுநாள் காலையில டிஎஸ்பி நீங்க இன்ஸ்பெக்டரை பாருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் நாளை காலையில வாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. மறுநாள் காலையில இவர் போற போது அவர்கிட்ட ஒரு 2 வெள்ளைத்தாளில் எழுதின ஒரு வாசகத்தை எழுதி இதை அப்படியே நீங்க எழுதி கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்னன்னா, அந்த நேரத்துல அரசு ஊழியர்களுடைய போராட்டம் பெரிய அளவுக்கு நடந்து ஒரு 1.5 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆனவர் அவர். நான் இப்ப சஸ்பெண்ட்ல இருக்குங்க, இப்ப எப்படிங்க நான் போய் போட முடியும்னு கேட்கிற போது, இல்ல உங்க அதிகாரிகிட்ட நீங்க கேளுங்கிறாரு. போய் கோட்டாட்சியர்கிட்ட கேட்கிறாரு. அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வழக்கு முடிஞ்சிடும், நீ கையெழுத்து போட்டு கொடுங்க, அவங்க சொல்ற மாதிரி கையெழுத்து போட்டு கொடுங்கிற. அப்படின்னா காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாமே சேர்ந்துதான் இந்த திட்டமிட்ட ஏற்பாடு பண்றாங்க. அவர் உடனே அதை எழுதி கையெழுத்து போட்டு மேலதிகாரி சொல்றாங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அதைத்தான் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பிறகு இன்னொரு டாக்குமெண்ட்ல இன்னொரு விஓவை கூப்பிட்டு அவர்கிட்ட நாங்க இதெல்லாம் கைப்பற்றணும், அந்த சுடுகாட்டுல போய் கறி துண்டு எலும்பெல்லாம் கைப்பற்றணுங்கிற மாதிரி ஒரு ஆவணத்தை எழுதி பதிவு பண்றாங்க. இவங்க யாரும் ஊருக்கும் போகல, ஊர்ல என்ன நடந்ததுன்னு விசாரிக்கல, யாரையும் நேரடியா பார்க்கல. ஆனாலும் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதுக்கு ஆவணங்கள் போர்ஜரியா தயார் பண்ணப்படுது. அந்த எஃப்ஐஆரை படிச்சா என்ன இருக்குன்னா, அதாவது கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அவரு நேரடியா அந்த விஓவை பார்த்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி இருக்குது. என்னன்னா, என்னுடைய மகளும் இந்த முருகேசனும் சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சுக்கிட்டாங்க, இதனால எங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டு போச்சு, எனவே 2 பேரையும் வரவழைச்சு அந்த 2 பேரை நாங்களும் அதே மாதிரி முருகேசனுடைய தந்தை சாமிக்கண்ணு அவங்களோட சேர்ந்து இந்த 2 பேரையும் விஷம் கொடுத்து கொன்னுட்டோம், அவங்களை கொண்டு போய் சுடுகாட்டுல எரிச்சிட்டோம் என்று சொல்லுகிற அந்த மாதிரியான எரிச்சிட்டோம். இப்ப எனக்கு மனம் வருந்தி நான் உண்மையை ஒத்துக்கலாங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறோன்னு சொல்லி அவர் எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு. துரைசாமி சொன்னதாக விஏஓ ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுக்குறாரு. இது போலீஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இவரு சாமி கண்ணையும் பார்க்கல, துரைசாமியும் பார்க்கல, அவங்ககிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கல, போலீஸே ரெக்கார்ட் பண்ணி அவர் கையெழுத்து போட்டு வாங்கி எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. உடனடியா அந்த வழக்குல 8 குற்றவாளிகள் சேர்க்கப்படுறாங்க. அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி, அவருடைய கண்ணகியுடைய சகோதரர் மருது பாண்டியன், இன்னும் ஒரு 2 பேர். அதே மாதிரி முருகேசனுடைய தந்தை சாமி கண்ணு, இன்னொருத்தர் அவருடைய சகோதரர் ஐயா சாமின்னு ஒருத்தர்.
இவங்க 4 பேர் இந்த பக்கம் ஆக 2 ஜாதியில தலா 4 பேர் மேல வழக்கு போட்டு அவங்க 8 பேரையும் கைது பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்றாங்க. அவங்க ரிமாண்ட் பண்ணி கடலூர் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நிலைமைன்னா, கொலை நடந்ததாகவும் அவங்க ஒத்துக்கிட்டதாகவும், ஆகவே 2 பேர் மேலேயும் வழக்கு போட்டு கைது பண்ணிட்டோங்கிற மாதிரி ஒரு ஜோடனையை செஞ்சு இன்னைக்கு வந்து முடிச்சிடுற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு திட்டமிட்ட சதி இது! ஒரு கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லாதவர்களை கைது செய்வது ஒரு அநாகரிக, ஒரு சட்டவிரோத அநாகரிகம் இல்லையா? அதிலும் தன்னுடைய மகனை பறி கொடுத்திருக்கிற தந்தை, அவரையே கொலை குற்றவாளியா சேர்த்து நீங்க வந்து வழக்கு போட்டா என்ன நியாயம்? அப்புறம் பார்த்தா இன்னும் அடுத்த ஒரு பெரிய அதிசயம் நடக்குது. ஒரு 23வது நாள் நீதிமன்றத்தில் இந்த பிணை வழக்கு வருகிற போது அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படுது. அப்ப என்ன வருதுன்னா, இந்த காவல்துறை சார்பில் சமர்ப்பிச்சிருக்கிற அறிக்கையில இந்த 23 நாள்ல நாங்க பெரும்பகுதியான வழக்கு விசாரணை முடிச்சிட்டோம், எனவே அவங்கள வந்து ஜாமீன்ல விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள விட்டு அதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் ஜாமீன்ல விடுது. 10 நாளா வந்து எஃப்ஐஆரையே போடாத காவல்துறை 23 நாள்ல ரெட்டை கொலை வழக்குல எல்லா விசாரணையும் நாங்க முடிச்சு ஆவணங்களை தயார் பண்ணிட்டோம், இனிமே நீதிமன்றத்தில் போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமும் உடனே அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குது. அவங்க வெளில வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் அந்த முருகேசனுடைய தந்தை சாமிக்கண்ணு அந்த வழக்கில் இருக்கிற இன்னும் 3 பேர் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ரத்தனத்து மூலம் வந்து ஒரு பெட்டிஷன், ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த 2 பேரையும் கடத்தி 2 பேரையும் கொண்டு வந்து ஊர்ல சித்திரவதை பண்ணி அவங்களே கொலை பண்ணி அவங்களே எரிச்சிட்டு கடைசியில் பார்த்தா எங்க பேர்ல கொலை குற்றவாளி வழக்கு போட்டிருக்காங்க, எனவே இதன் மீது நீங்க ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவங்க வழக்கு போடுறாங்க, ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இதை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இதை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கில் இருக்கிற இந்த நிலைமையெல்லாம் பார்த்த பிறகு அவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுறார். இது இன்னொரு பெரிய அதிசயம் என்ன நடக்குதுன்னா, இது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடக்கூடிய அதே நேரத்தில் அங்க விருதாசலம் காவல் நிலையத்தில் அந்த வழக்கின் மீது குற்றப்பத்திரிகை தயார் பண்ணி அவங்க அங்க இருக்கிற உள்ளூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுறாங்க. ஆக ஒரு காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க அந்த 8 பேர் குற்றவாளின்னு. இன்னொரு பக்கம் அதுல இருக்கிற 4 பேர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடு. அது கூட இந்த நீதிபதி தெளிவா சொல்லியிருக்கிறார், ஏற்கனவே இருக்கிற விசாரணை நடந்திருக்கு, அதன் மீது சிபிஐ மேல் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யணும் உத்தரவெல்லாம் போட்டு பிறகுதான் அது சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகுதான் இதை பற்றிய முழுமையான நிலவரம் என்பதெல்லாம் நடக்குது. இதுக்கிடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடர்ச்சியான போராட்டங்களை அங்கே நடத்திட்டே இருக்கிறோம். ஆனால் காவல்துறையில எந்த மாற்றமும் இல்லை. சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகுதான் ஒரு முழுமையான சிபிஐ அதிகாரிகள் எல்லாரையும் விசாரிச்சு அவங்க வந்து கடைசியா ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களே தவிர அந்த வழக்கு விசாரணை எப்போ வருதுன்னா 2003வது வருஷம் நடந்த சம்பவம். வழக்கு விசாரணை எப்போ ஆரம்பிக்குதுன்னா கிட்டத்தட்ட 2020ல் ஒரு 15-16 வருஷம் கழிச்சுதான் அந்த வழக்கு விசாரணைக்கே வருது. நீதிமன்றம் கடலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் SC/ST வன்கொடுமை தடுப்பு அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து விசாரிக்குது. இதுல ஏராளமான பெட்டிஷனை மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விடுவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது. அந்த வழக்குல சிபிஐ 2 காவல்துறை அதிகாரிகளையும் வழக்குல போட்டாங்க. ஏற்கனவே இந்த போர்ஜரியா எஃப்ஐஆர் போட்ட அந்த உதவி ஆய்வாளராக இருந்தவர், அதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண விசாரணை அதிகாரியா இருந்த அந்த செல்லமுத்துங்கிற காவல்துறை ஆய்வாளர், இவங்களையும் குற்றவாளியா சேர்த்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் குற்றவாளியா சேர்த்த அந்த 4 பேரை, அதாவது சாமிக்கண்ணு, கண்ணகி, முருகேசனுடைய தந்தை, அவருடைய உறவினர் 4 பேரையும் அந்த வழக்கிலிருந்து விடுவிச்சு அந்த நீதிமன்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க. அதன் மீது விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் கடலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் ரொம்ப நிதானமா அந்த ஜட்ஜ்மெண்ட் கிட்டத்தட்ட 200 பக்கம் எழுதியிருக்காரு அந்த நீதிபதி. அந்த 200 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப ஆய்வு பண்ணி இவங்க எழுப்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது வந்தது. அந்த நீதிமன்ற தீர்ப்புல கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி உள்ளிட்ட அவருடைய உறவினர்கள் அத்துணை பேருக்கும் ஆயுள் தண்டனை என்பது வழங்கப்பட்டது. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் அந்த வழக்கு, அது மேல மட்டுமில்லை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் அபராதமும் விதிக்கப்பட்டது. அந்த இதில் அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதியும் அந்த வழக்கை ரொம்ப நிதானமாக விசாரித்து அவங்க எழுப்பக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தா, அதாவது காவல்துறை அதிகாரிகள் 2 பேர், அந்த செல்லமுத்து அண்டு தமிழ்மாறன் என்கிற இந்த 2 பேரும், நாங்கள் எந்த குற்றமும் செய்யலை, எங்களுக்கு ஏன் ஆயுள் தண்டனை கொடுத்தீங்க,
நாங்க போட்ட வழக்கு கிடைச்ச ஆதாரத்தின் அடிப்படையில் போட்ட வழக்கு தான் போட்டோம், அது வேணா தப்பா இருக்கலாம், அதுக்காக ஆயுள் தண்டனைலாம் அவங்க சொன்னாங்க. ஆனா நீதிபதி ரொம்ப தெளிவா சொல்றாரு, இது வெறும் தவறான எஃப்ஐஆர் போட்டதுனால மட்டும் இல்லை, சம்பவம் நடந்த அன்னைக்கே காவல்துறை ஆய்வாளர் அந்த ஊர்ல போய் விசாரிச்சுட்டு போய் பார்வையிட்டு வந்ததாக சாட்சிகள் சொல்றாங்க. அன்னைக்கு காலையில முருகேசனை கட்டி வச்சு அடிக்கிற போது அவருடைய தாயார் அங்க போய் மந்தாடி கேட்கிறாரு, அவங்க அடிச்சு விரட்டுறாங்க. நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்னுடைய மகனை கொலை பண்ண போறாங்க, வந்து காப்பாத்துங்கன்னு காவல் நிலையத்துல சொல்றாங்க. அவங்க வந்து கடுமையா சாதியை சொல்லி திட்டி அந்த அம்மாவை அடிச்சு விரட்டுறாங்க. மறுநாள் கொலை நடந்த பிறகு அதே தாயார் காவல் நிலையத்துல இந்த மாதிரி என் பையனை கொண்டுட்டாங்க, குத்தி வச்சு எரிக்க போறாங்க, நீங்க தலையிடுங்கன்னு போய் கதறாங்க. அப்போ கூட அவங்கள திரும்பவும் கண்ணாபின்னான்னு கேவலமா திட்டி விரட்டி அனுப்புறாங்க. நேரடியா இது என்னன்னு கூட வந்து விசாரிக்க முன் வரல. அதுக்கப்புறம் ஒரு வார காலம் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஒரு எஃப்ஐஆரே போடல. பிறகுதான் 17ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க. அப்போ ஏன் 7ஆம் தேதியே போன நீங்க விசாரிக்கல? 7ஆம் தேதி அந்த அம்மா வந்து சொன்ன போது ஏன் நீங்க விசாரிக்கல? 8ஆம் தேதி கொலை நடந்துட்டுன்னு சொன்ன பிறகு நீங்க ஏன் விசாரிக்கல? பிறகு நீங்க வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க. அந்த எஃப்ஐஆர்ல யார் இப்படியான எஃப்ஐஆர் போடுறது என்ன முகாந்திரம் உங்களுக்கு? அதுல முருகேசனுடைய தந்தை உள்பட பாதிக்கப்பட்ட அவங்க 4 பேரையும் குற்றவாளியை எப்படி நீங்க சேர்த்தீங்க? ஆகவே இது வந்து எதேச்சியா நடந்த ஒரு தவறான எஃப்ஐஆர் இல்ல, முழுக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கீங்க. 23 நாள்ல அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுன்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அப்படின்னா முழுக்க இந்த கொலையாளிகள் எவ்வளவு கொடூரமான காரியத்தை செஞ்சாங்களோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சாதி வெறியர்களுக்கு துணை போகிற, கொலைகாரர்களுக்கு துணை போகிற அந்த காரியத்தை செஞ்சதுனாலதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதே தண்டனையை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று அந்த நீதிபதி தெளிவா சொல்றார். அவர் ஒரே ஒரு மாற்றம் மட்டும், ஒரு 2 மாற்றம் மட்டும் பண்ணார். அதாவது கொலை செய்த, விஷத்தை கொடுத்த மருது பாண்டியனுக்கு தூக்கு தண்டனையை மாவட்ட நீதிமன்றம் வழங்கியிருந்தது, அது ஆயுள் தண்டனையை மாத்துறாரு. அதே மாதிரி காவல்துறை உதவி ஆய்வாளர் தமிழ்மாறனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, மேலதிகாரி இப்படிப்பட்ட வழக்கை பதிவு செய்யப்படும் போது அவர் வந்து காவல்துறை உதவி ஆய்வாளர் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அப்படி பதிவு பண்ணது தவறானா தவறு, ஆனால் அதுக்கு மேல அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லாததுனால அவருக்கு ஆயுள் தண்டனை என்பதை குறைத்து 4 ஆண்டு கால தண்டனை என்பதை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிறகு உச்ச நீதிமன்றமும் இந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் அங்க வாதிட்ட போது கூட உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மாவட்ட நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியதோ அதை முழுக்க அப்படியே உறுதிப்படுத்துகிற முறையில் அந்த தீர்ப்பு வழங்கி இருக்குது. மேலும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் தமிழக அரசு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. எனவே இந்த தீர்ப்பு ஒரு ஆணவ படுகொலையை எதிர்த்து நடந்த ஒரு மக்கள் போராட்டம், ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த சம்பவத்தில் கடந்த 17-18 ஆண்டுகளா 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த பிரச்சனையை விடாப்பிடியா அந்த வழக்கை நடத்தி போராட்டம் நடத்திய அந்த முருகேசனுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த ஊர் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியவர். ஏன்னா பல வழக்குகள், பல விசாரணை, பல நாள் அலக்கழிப்பு, திரும்ப நீதிமன்றம், உயர் நீதிமன்ற விசாரணை, திரும்ப உச்ச நீதிமன்ற விசாரணை, இவ்வளவும் தாக்கு பிடிச்சு ஒரு நியாயத்துக்காக, ஒரு நீதிக்காக நடந்துவிட்ட ஒரு அநீதியை தட்டி கேட்கிற முறையில அவங்க உறுதியாக போராடினது இந்த மக்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள், பெருமைப்பட வேண்டியவர்கள். அதே போல நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்து சென்று போராடிய வழக்கறிஞர் ரத்னம் உட்பட அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பல வழக்கறிஞர், கேசவன், சுகுமாரன் போன்ற பல வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு துணையாக வாதிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் உட்பட வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய நான் சொல்ல. இவ்வளவு கொடூரமான ஒரு கொலையை எப்படி செய்வதற்கு மனசு வருது? தன்னுடைய பெண்ணை, இப்ப என்னாச்சு, தன்னுடைய பெண்ணும் செத்து போய், அந்த முருகேசனும் செத்து போய், அந்த வாழ வேண்டிய நல்ல இளம் தம்பதிகள் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து பிணமாகி 20 வருஷம் ஆகி போச்சு. அவருடைய வாரிசுகளுக்கே வழி இல்லாம போயிடுச்சு. அவர் நல்லா படிச்சிருந்தாரு, நல்ல வேலையில இருந்தாரு. இந்த பெண்ணும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிருக்க முடியும். நல்ல சமூகத்துல உயர்ந்த இடத்துல வாழ வேண்டிய அந்த தம்பதிகளை இந்த சாதி வெறி என்கிற அந்த தீ அவளை கருக்கி அழித்து விட்டது. இந்த சாதி வெறியில ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை.
இந்த 20 ஆண்டு காலமா அவங்களுக்கும் பல அலைச்சல். என்ன இப்ப உங்களுக்கு பெரிய சாதி பெருமை வந்து போச்சு? எனவே இந்த சாதி வெறி என்பது மனிதர்களை ஒரு மிருகத்தரமான குணம் கொண்டவர்களாக மாற்றி விடுகிறது. ஒரு சுய உணர்வுகளை அனைத்தையும் அழித்து விடுகிற ஒரு கேடுகட்ட அம்சமாக தான் இந்த சாதி வெறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிபிஐ இந்த வழக்கை நல்ல முறையில் நடத்தினாங்க. இருந்தாலும் 1-2 குறைகள் அங்கங்கே இருக்க தான் செய்யுது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குற்றத்தில் சம்மந்தமே இல்லாத முருகேசனுடைய உறவினர்கள் 2 பேரை கூட அவங்க வந்து குற்றவாளியை சேர்த்துட்டாங்க. ஆனால் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் அவர்களையெல்லாம் விடுவிச்சிருக்கு. உண்மையிலேயே அவங்கள குற்றவாளியாக சேர்ப்பதற்கு பதிலாக அவங்கள சாட்சியாக சேர்த்திருந்தா இன்னும் இந்த வழக்கு நல்ல முறையில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும். அதே மாதிரி கண்ணகியின் முருகேசனுடைய தாயார் சின்ன பிள்ளை, அவங்க தான் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் தலையிட்டு நேரடி சாட்சியா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள இந்த வழக்கில் அவங்க சாட்சியா சேர்க்கல. பிறகு வழக்கு விசாரணையின் போது அவங்களே மனு போட்டு நான் சாட்சி சொல்ல விரும்புறேங்கிற அடிப்படையில் தான் அந்த அவங்களுடைய சாட்சி என்பது சாட்சியா சேர்க்கப்பட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி பக்கம் பக்கமா அவங்களுடைய சாட்சியை தான் சொல்றாரு. ஆனால் சிபிஐ சொன்னாங்க அவங்க படிக்க தெரியாதவங்க, எழுத தெரியாதவங்க, அவங்க வந்து நல்லா சாட்சி சொல்ல மாட்டாங்க, மாறி மாறி போயிடுவாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, பல காவல்துறை அதிகாரிகள் பிறர் சாட்சியாக மாறி போயிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டம். இதில் வருத்தப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தில் வழக்குக்கு வர்ற போது அந்த சம்பவத்தில் உண்மையை சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை. அது அரசனுடைய பணியினுடைய கடமை. அது ஆனால் அந்த கடமை தவறியவர்களாக காவல்துறையில் இருக்கிற பல பேர் பிறர் சாட்சியா மாறுறாங்க. வேற யாராவது மாறுறது கூட வேற விஷயம். காவல்துறையில் இருக்கிற அரசு ஊழியர்களை எப்படி பிறர் சாட்சியா மாற முடியும்? ஆனா மாறி இருக்காங்க. ஆனா பிறர் சாட்சியா மாறிடுவார் என்று சந்தேகப்பட்ட அந்த முருகேசனுடைய தாயார் தான் முழு விவரத்தையும் நீதிமன்றத்துக்கு வழக்கு சாட்சி சொல்லக்கூடிய முன்னுக்கு பின் முறையில்லாத சாட்சி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் பாராட்ட வேண்டிய நல்ல விஷயங்கள். நான் கடைசியா சொல்ல விரும்புறது, இப்படிப்பட்ட சாதி வெறியினால் பல குடும்பங்கள் அழிந்து போன வரலாறு தான் இருக்கு. சாதி பெருமையை பேசுறது, சாதிய அணி சேர்க்கை, சாதிய அமைப்புகள், சாதி அடிப்படையில் தேர்தலில் வாக்களிப்பது போன்றிருக்கிற இந்த சாதிய சனியன் சமூகத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய சாபக்கேடு, மிகப்பெரிய சீரழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். கொரோனா என்கிற அந்த கிருமிகளை விட மிக மோசமான கொரோனா கிருமியாக இந்த சாதி என்கிற கிருமி சமூகத்தை நாளுக்கு நாள் அழித்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் இருக்கிற சமூக நீதி, நேர்மை, நாணயம் அனைத்தையும் அரித்து போக செய்கிற அளவுக்கு இந்த சாதி வெறி இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள், மற்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் கூட இந்த சாதி வெறி என்பதை சாதி அடிப்படை பிரச்சனை அடிப்படையில் பிரச்சனையை பார்க்கறதுக்கு பதிலாக சாதி அடிப்படையில் பார்க்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற நிலைமை என்பது வர வேண்டும். இளைஞர்கள் இந்த சாதிய எல்லையை கடந்து அனைவரும் நாமெல்லாம் மனிதர்கள் என்கிற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த கோட்பாட்டின் அடிப்படையில், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்கிற அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ்கிற அப்படிப்பட்ட நல்ல சமூகம் வளர வேண்டும். காதல் வயத்தில் ஈடுபடக்கூடிய, காதல் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல தம்பதிகள் சமூகத்தில் உயர்ந்த அளவுக்கு நிம்மதியா அமைதியா வாழ்கிற அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிட்டா வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அச்சம் கலந்த சூழலில் வாழ்கிற அப்படிப்பட்ட கொடுமைக்கு முடிவு கட்டுகிற ஒரு நிகழ்வாக இது அமைய வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோடு மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன் தமிழ்நாடு அரசு அது கொண்டு வரக்கூடாது? அது கொண்டு வரதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன பெரிய பின்னடைவு ஏற்படும்? எதனால அரசு இதை யோசிக்கிறது என்பதை பற்றிய நம்ம முடிவு வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேடு தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் பகுத்தறிவு இயக்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வலியுறுத்தக்கூடிய அந்த சாதியற்ற சமூகத்தை சமைப்பதற்கு இந்த சாதிய ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் என்பது ஒரு ஊன்றுகோலாக இருக்குமா இருக்காதா? அந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்கிற அந்த சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இப்படிப்பட்ட சமூக முன்னேற்றத்தை நோக்கி தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் மற்றவர்கள் முன்வர வேண்டும் என்றுதான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு சுட்டிக்காட்டுவது என்னவென்று சொன்னால்,
எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் கூட மக்கள் போராட்டங்கள் வலுப்படுகிற போது, சட்ட போராட்டங்கள் உறுதியாக முன்னேறுகிற போது குற்றவாளிகள் தப்பிவிட முடியாது என்பதை வரலாற்று நெடுகிலும் நாம் பல வழக்குகளில் பார்த்திருக்கிறோம். அந்த வழக்கில் இந்த வழக்கிலேயும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் போராட்டங்கள் தான், நீடித்த சட்ட போராட்டங்களோடு இணைந்து நடத்துகிற மக்கள் போராட்டங்கள் தான் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு முடிவு கட்டுகிற ஒரு அம்சமாக அமையும் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.